டேய் நாளைக்கு 2 புது படம் ரிலீஸ் ஆகுதாண்டா, போலாமா? என்கிட்டலாம் காசு இல்லடா. தியேட்டர்லாம் ஏன்டா போய்கிட்டு, ஓடிடிலே வரும்டா, பாத்துக்கலாம்டா. பார்த்தாலும் சினிமான்ட்டு அந்த சினிமாவுக்கு போற காசு நீ சேர்த்து வச்சிருந்தா அவன் தங்கச்சி கல்யாணமே பண்ணிட்டுலாம்டா. என்ன தெரியும், எனக்கு வேலை இருக்குடா, நான் வரலடா. ஏய் என்னடா எப்ப பாரு படம் படம்னு இருக்க, படத்துல போய் காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ. காசு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம்ல. ஏன்னா ஒரு படத்துக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன், அது இருக்கு இது இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்றீங்க. சினிமாவை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? அது ஒரு எமோஷன்டா. உங்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த தியேட்டர் சீட்ல போய் உக்காஞ்சி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில சீன் கைத்தட்ட வைக்கும், சில பேர் அழ வைக்கும், சில பேர் சிரிக்க வைக்கும். ஒரு வாட்டி நீ கூட ரொம்ப கவலையா இருந்த, தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு வெளியே வரும்போது எவ்வளவு சிரிச்சுட்டு சந்தோஷமா வந்த. அதுதான்டா சினிமா. எனக்கு அதான்டா உலகம். ஒரு டைரக்டர் வருஷம் ஃபுல்லா படம் எடுப்பாரு. அந்த 3 மணி நேரம் அவரோட உழைப்ப பார்க்க போறேன்டா. ஒரு டேக்கும் எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு நம்ம அதுக்கு பார்க்க போறோம்டா. எவ்வளவு கவலை இருந்தாலும் அவங்க போய் உட்காந்தோன்னு எல்லாமே மறந்துடும். அது லவ் மேன். அதெல்லாம் சொன்னா புரியாது. அதுக்காக சினிமாவா உனக்கு சோறு போடுது? சினிமா சோறு போடுதான்னு கேக்குறியே, சினிமா உண்மையாவே நேசிச்சு பாரு, அப்போ புரியும்.